டாக்டர், சொல்லுங்க மேடம். பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. பேஷண்ட் அங்கதான் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. மீதி வேலையை நீங்க அங்க சிறப்பா முடிச்சிருங்க. ஒன்ஸ் பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துட்டா போதும், நான் என் வேலையை கரெக்டா முடிச்சிருவேன். ஆனா அவனை நம்ம ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு வருவாங்கன்னு என்ன நிச்சயம் மேடம்? நான் நல்லா விசாரிச்சிட்டேன். பக்கத்துல நம்ம ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இருக்கு. அவனை கண்டிப்பா அங்கதான் கொண்டு வருவாங்க. நீங்க ரெடியா இருங்க. அப்போ ஓகே மேடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நர்ஸ், டாக்டர், மாயா, நர்ஸ். மேடம் அவங்க வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே. டாக்டர், என்ன மேடம், என்னாச்சு? பைக்ல வந்துட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு திருட என் செயினை பறிக்கும் போது அவன் கூட சண்டையில இவர் நெஞ்சில கத்தியால குத்திட்டான். என்ன, கத்தியில குத்திட்டாங்களா? அப்ப இது போலீஸ் கேஸ். முதல்ல போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் சிஸ்டர். போலீஸ்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தயவு செஞ்சு இவரை காப்பாத்துங்க ப்ளீஸ். சரி வாங்க. சினு, டாக்டர். என்ன சிஸ்டர், என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டாக்டர். எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். இந்த ஸ்பை பக்க எப்படியாவது அவன் உடம்புக்குள்ள வச்சிருங்க. என்னங்க? என்னங்க? தேங்க்யூ மேடம். ஓவர். டாக்டர், அவருக்கு என்னாச்சு? கரெக்டா லங்ஸுக்கு நேர கத்தி இறங்கி இருக்கு. 1 இன்ச்சு உள்ள இறங்கி இருந்தா லங்ஸே டேமேஜ் ஆகி உயிருக்கு ஆபத்தாயிருக்கும். இப்ப அவருக்கு எப்படி இருக்கு டாக்டர்? நீங்க கவலைப்படாதீங்க, அவருக்கு ஒண்ணும் இல்ல, சரி பண்ணியாச்சு. கடவுளே, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அவருக்கு ஒன்றும் ஆகாது, சேஃபா தான் இருக்காரு. இன்னும் 10 நிமிஷத்துல கண்ணு முழிச்சிருவாரு. நீங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல டாக்டர். இட்ஸ் ஓகேமா, நீங்க கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? ஹே, உன் கையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. அதை விட சேனு, உனக்கு ஒன்னும் ஆகலல்ல, அதுவே எனக்கு போதும். மாயா, உன் கழுத்துல தொங்கிட்டு இருந்த தாலி செயினுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டானுங்க. ஆமா சீனு. ஏன் மாயா, பொதுவா பொண்ணுங்க புருஷனையும் தாலியையும் ஒன்னாதானே பார்ப்பாங்க. அவங்க கழுத்துல இருந்து தாலி கழுனாலோ இல்ல அதை கழுட்டினாலோ உசுறு போற அளவுக்கு சென்டிமெண்டா பார்ப்பாங்கல்ல. அப்புறம் ஏன் மாயா நீ அவங்க கிட்ட உன் கழுத்துல போட்டிருந்த தாலி செயினை கழட்டி கொடுத்த? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட உசுறு நீ தாண்டா செய்யணும். ஒருத்தவங்க கழுத்துல கட்டுற தாலியால மட்டும் இல்ல மாறிடாது. அந்த தாலிய கட்டுறவங்க மேல நம்ம காட்டுற அன்புல தான் எல்லாமே மாறும். உனக்கு ஒண்ணு வரும்போது தாலி மட்டும் இல்ல, அந்த இடத்துல நான் செத்து கூட உனக்கு காப்பாத்திருப்பேன் செய்யணும். ஏன்னா நான் வாழ்ற இந்த வாழ்க்கையே இந்த ஜென்மத்துல உனக்காக மட்டும்தான். ஆனா ஒண்ணுடா, என்ன இருந்தாலும் அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையை கேட்டு ரசிக்கிறதுல இருக்கக்கூடிய சுகமே தனி சுகம்தான். நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். இப்ப எல்லாரும் அதே வேலையை தானே தெரியுறாங்க. இனிமே ஒவ்வொரு நாளும் நடக்கிற எல்லாத்தையும் கேட்டு அந்த சுகத்தை நாம அனுபவிக்க போறோம். அதனால வரக்கூடிய நரக வேதனைய அந்த மாயா அனுபவிக்க போறா. ஏய், என்னடா? என்ன மாமா இப்படி ஆயிடுச்சு? இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? தனா, ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். என்ன மாயா, கவனமா இருந்திருக்க வேண்டாமா? இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல தானா.
எனக்கு ஒன்றும் இல்லை தானா, சரியாயிடும். ஆமா, நீங்க போன விஷயம் என்ன ஆச்சு? எல்லாமே ஓகே தான். மாமாவோட முடியும் கிடச்சிருச்சு. அன்னைக்கே ஜீவாவோட பிளட் சாம்பிளும் கிடச்சிருச்சு. இப்போ ரெண்டுமே நம்ம கையில் தான் இருக்கு. சீக்கிரமாக டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக கேட்டிருந்தோம்ல, அதுக்காக சாம்பிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ரிசல்ட் 3 நாள்ல கிடைச்சிரும் மேடம். பஞ்சாயத்துக்கு இன்னும் 4 நாள் இருக்கு மாயா. இவங்க 3 நாளில் கிடச்சிடணும்னு சொல்கிறாங்களே. பஞ்சாயத்துக்கு 1 நாள் முன்னாடி கிடைச்சா கூட நம்ம பஞ்சாயத்தில் ஜெயிச்சிடலாமே. கண்டிப்பா 3 நாள்ல ரிசல்ட் கிடைச்சிரும்ல? கண்டிப்பா 3 நாள்ல கிடைச்சிரும். ஆ, சரி, அந்த சாம்பிளை கொடு. ம், நாங்க இன்னைக்கு இருக்குடா உங்களுக்கு. என்னை அவமானப்படுத்துறீங்க. வரேன் இருங்க. ஹம். அண்ணி, எனக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரம் சாப்பாடு வைங்க. ஏய், உனக்கு என்னடி அவ்வளோ திமிரு? அக்கா அண்ணிலாம் சாப்பிடாம இருக்காங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து சாப்பிட வேண்டியதானே? அண்ணன் இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, அவரோட சேர்ந்து நீ சாப்பிட உட்காந்துருக்க. ஏங்க, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். அடுத்தவங்களுக்காகலாம் என்னுடைய பசியை நான் கட்டுப்படுத்த முடியுமா? அவருக்கு பசிக்கலன்னா சாப்பிடாம இருக்க சொல்லுங்க. என்ன எதுக்கு சாப்பிடாம இருக்க சொல்றீங்க? இப்பதானே அண்ணன் வேலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிட உட்காந்துருக்காரு. இன்னும் அவர் சாப்பாட்டுல கையா வைக்கலடி. ஏண்டி இப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க? இங்க பாருங்க, நான் எந்த பிரச்சனையும் பண்ணல. எனக்கு இப்போ பசிக்குது, நான் சாப்பிட போறேன். உங்களுக்கு பிடிக்கலனா கிளம்புங்க. பார்வதி, வேணா, என் கோவத்தை தூண்டாத. சிவா, உட்காரு, சாப்பிடலாம். அண்ணி, சாப்பாட போடுங்க. ஹே மாயா, என்ன ஆச்சு? ஏன் அழற? நம்ம பண்றதெல்லாம் சரியா தான் பண்ணிட்டு இருக்கோமா, சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்குமான்னு எனக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கு சீனு. ஏன், என்னாச்சு திடீர்னு? நீ இப்படிலாம் பேசி நான் பார்த்ததே இல்லையே. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. பெரியப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்க நம்ம கிட்ட ஒரு ஆதாரம் கூட இல்ல. இது வரைக்கும் நாம ட்ரை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவிடன்ஸ் எதுவுமே நம்ம கையில இல்ல. ஏய், அதான் டிஎன்ஏ ரிப்போர்ட் 3 நாளைக்குள்ள கைக்கு வந்துடும்ல.